வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இன்வெஸ்ட் இன் புக்ஸ் எப்படி பண்ணணும்? எப்படி படிக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் 3 எபிசோட்ல சொன்னீங்க. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதே மாரி இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அனுபவத்துக்கு நான் முதலீடு பண்ணணும் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அனுபவம் அப்படிங்கிறது நாடு, ஊருன்னு சுத்தும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம். அதுல முதலீடு பண்றது, இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்? எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். ம். மற்றவங்களாம் சும்மா ஒரு டூருக்கு போனோம், ஒரு ஹாலிடேக்கு போனோம்னு தான் போவாங்க. ம். நான் ஃபஸ்ட்டு ஊருக்கு போனது வந்து எனக்கு 18 வயசு இருந்தபோது. 40 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷம் இந்த சமயத்தில். ம். திஸ் டைம் 40 இயர்ஸ் பேக் ஐ வாஸ் அப்ராட். ஏன்னா எனக்கு வந்து அந்த இப்பவும் டைம் நீங்க யூரோப் ட்ரிப்ல தான் இருக்கீங்க. இப்போவும் யூரோப்பில் இருக்கேன். இந்த எபிசோட் போறப்ப யூரோப் ட்ரிப்ல இருக்கீங்க. இப்போ நான் யூரோப்பில் இருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அப்ராட் 40 இயர்ஸ் ago. ம். திஸ் இஸ் மை 4th டைம் இன் யூரோப். ஆமாம், திஸ் இஸ் மை 4th 4வது வாட்டி நான் யூரோப்புக்கு வரேன். பட் இன் திஸ் ட்ரிப் ஐ எம் கம்மிங் ஆஃப்டர் 30 இயர்ஸ். 30 வருஷம் கழிச்சு நான் யூரோப்புக்கு வரேன். ம். ஸோ நான் யூரோப்பை 93ல் கடைசியாக வந்தேன்னு நினைக்கிறேன். ம். 93 94ல் ஒரு வாட்டி வந்தேன். 85, 91, 94. ஸோ 30 வருஷம் கழிச்சு நான் யூரோப்புக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து 40 இயர்ஸுக்கு முன்னாடி போனேன். எனக்கு முதல் வாட்டி போனதுக்கும் இப்போ போனதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால், ம். அப்போ நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையனாக போனேன். ம். 18 வயசு பையனாக போனேன். ம். எனக்கு உலகம் ஞானம் அவ்வளோ கிடையாது. ம். இது நான் காலேஜுக்கு முன்னாடி போனேன். ஸோ லைஃப்பில் தோக்கத்துக்கு முன்னாடி போகிறேன். ம். லைஃப பார்க்கறதுக்கு முன்னாடி. தோக்கத்துக்கு முன்னாடி, லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு முன்னாடி போகிறேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அடல்ட் அனுபவம். ம். நான் வந்து ஒரு ரொம்ப ப்ரொடெக்டட் ஃபேமிலியில் வளர்ந்தவன். ம். எங்கே திரும்பினாலும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா ஃபாரினில் இருந்தாலும் ம். எங்கள் தாத்தா பாட்டியோட தான் நான் வளர்ந்ததுனால ம். நான் தனியாக சினிமா கூட ரொம்ப போனது கிடையாது. ம். இந்த 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் தனியாக சினிமா அமைச்சு ஒரு 10, நான் இப்போ யூரோப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 சினிமா தான் வாழ்க்கையில் தனியாகவே போயிருப்பேன். எந்த ஊருக்கும் என்னை தனியாக அமைச்சதே கிடையாது. ம். ஒரு மாதிரி ப்ரொடெக்டட் கியரில் தான் அனுப்புவாங்க. தட் இஸ், இப்போ நான் சவுதிக்கு போகிறோன்னா நான் என் சிஸ்டர்லாம் முன்னாடியே வந்து இங்கே பைலட்டு, இங்கே ஏர்லைனுக்கெலாம் சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தர் எஸ்கார்ட் பண்ணி ப்ளெயினில் உட்காத்தி வைப்பாங்க. அங்கே இறக்கினாங்கன்னா எங்கள் சித்தி வந்துடுவாங்க. திரும்பி இங்கே சொல்லி ஏற்றி விடுவாங்க. அங்கே வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிடுவார். இது அந்த எந்த வயசுல சார்? இதெல்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து. 6ஆம் கிளாஸ்லேருந்து தனியா போறது. தனியாக எங்கே போகிறது? இங்கேயே சொல்லுவான், அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கூட்டின்னு போய் உட்காத்திப்பான். ம். நான் இங்கே இருக்கேன், கவலைப்படாத, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்போ. ம். அங்கே இறக்கணுன்னு அவங்களே கூட தரன்னு இழுத்துன்னு போய் சித்தி கையில் கொடுத்துருவாங்க. திரும்பி சித்தி அடுத்த நாளைக்கு அடுத்தாலும் ஒருத்தன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவன் போய் ஃப்ளைட்டில் உட்காத்தி வச்சுருவான். ஏர் ஹோஸ்டர்ஸ் தரன்னு அங்கேருந்து கீழே இறங்கி கஸ்டம்ஸை கிளியர் பண்ணி கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட விட்டுருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் என் லைஃப்பில். தனியாக எங்கள் அப்பா சவுதியில் இருந்தார். ம். அப்பா அம்மா சவுதியில் இருந்தாங்க. என்னை இங்கே ஏற்றி விட்டு பாம்பேயில் ஏற்றி விட்டு ம். பாம்பேலேருந்து ரோமுக்கு போனேன். ம். ட்ரேட் விங்ஸ்னு ஒரு கம்பெனி மூலமாக போனேன். ம். ரோம்லேருந்து ஃபுல்லாக யூரோப் ஃபுல்லாக சுற்றினோம். ம். ஒரு குரூப் ஆஃப் 15-20 பீப்புள். ம். அவனை முன்னாடி யாரும் தெரியாது, யாருமே தமிழர் கிடையாது. அதில் ம். ம். அதில் ஒரு 20 வாட்டி 20 பேர். அதில் நான் தான் யங்கஸ்ட்டு. ம். ஒரு 25 வாட்டி போனேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படியே நான் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன். ம். அதுக்கு வந்து நிறைய பேர் லண்டனில் வந்து சேர்றாங்களே எங்களோட. இந்த குரூப் அப்படியே போயிடுது, இன்னொரு குரூப் வருது. ம். அவங்களோட லண்டன்லேயே நியூயார்க் போய் அமெரிக்காவில் ஒரு மாதம் சுற்றிட்டு என் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டான். ம். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் 50 டேஸ் இன் அ ரோ. நான் எந்த சொந்தக்காரனையும் பார்க்காம பணத்தை நானே மேனேஜ் பண்ணி ம். நான் போனேன். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காலத்தில் இதுதான் என்னோடய லைஃப் டிஃபைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ம். லைஃப் டிஃபைனிங் அப்போ வந்து என்ன, அப்போ தான் பிளாசா கார்டு கொஞ்சம் முன்னாடி எண்ணும் டாலரும் பயங்கரமாக ம். வேரி ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அங்கே போய் எங்கள் அப்பா வந்து பணம் அனுப்புகிறார் ரோம்லேருந்து. ம். இந்தியாவிலேருந்து இங்கே பணம் எடுத்துன்னு போக முடியாது. ம். பின்னாடி வந்து ஒரு காலம் இருக்கும் பாஸ்போர்ட்டில், எவ்வளோ நீங்கள் எஃப்சிஎன்ஆர் எடுத்துன்னு போகலான்னு. ம். அதை ஃபுல்லாக ட்ரேட் விங்ஸே வாங்கிட்டான். ஸோ கையில் $200 கூட கிடையாது, $250, $300. ம். அவங்கெல்லாம் எப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் கொடுத்துருவான், லஞ்சு நீயாக சாப்பிட்டுக்கணும். கையில் $250 தான் இருக்கேன்ட்டு. ம். ஸோ நான் ரோம்லேருந்து எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, உனக்கு ரோமில் பைசா இருக்குன்ட்டார். ம். இப்போ இது மாதிரிலாம் கம்யூனிகேஷன் கிடையாது.
எங்கள் அப்பா என்ன ரூமுக்கு துரத்து ஃபோன் பண்ணுறாரு. ம். ரூமில் நான் இப்போ வரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரூமில் கிடைக்கல. எல்லா ஊர்லேயும் நான் எய்தர் நான் ஜஸ்ட்டு போனப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நான் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு. ஸோ எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கனெக்ஷனே இல்லை. ஃபோனில் கூட பேச முடியல. எங்கள் அப்பாவுக்கு ஒரே பயம். எங்கேயா பையனை ஏற்றி விட்டோம், ம். அவன் பாட்டுக்கு ஊர் ஊராக போயின்னு இருக்கிறான், பேசவே முடியல. எங்கள் கசின் 3 பேர் அமெரிக்காவில் இருந்தாங்க. ம். அவங்க 60ஸ்லேயே போயிட்டாங்க, எல்லாம் டாக்டர்ஸ். அவங்கள கூப்பிட்டு அலறிட்டார். ம். இந்த மாதிரி பையன் மாட்டிக்கிட்டான். நான் நியூயார்க்கில் இறங்கிட்டேன். நியூயார்க்கில் இறங்கின அப்புறம் என் கசின் கூப்பிடுறாரு. ம். இது மாதிரி உங்கள் அப்பா உன்னை தேடின்னு இருக்காரு, நீ எங்கே இருக்க, ம். நீ நியூயார்க் வந்துட்டியா, ஒழுங்காக இருக்கியா, நாங்கள் வரணுமா, எல்லாம் ஒன்றும் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். பைசா இருக்கா, பைசா இருக்கா. என்ன ஆயிடுச்சுன்னா, ம். கரன்சி வாஸ் ஸ்பெக்குலேட் மூவிங் வெரி மச் அப்போ. ஓகே. ஓகே. ஸோ ஐ மேட் அ லாட் ஆஃப் மனி இன் சேஞ்சிங் கரன்சிஸ். அப்போ ஐ பிளேட் த ஜாப்பனீசியன். ஸோ அதில் ஐ மேட் லாட் ஆஃப் மனி. ஸோ ஸோ வைலண்ட் மூமெண்ட். அந்த ரொம்ப பெரிய வைலண்ட் மூமெண்ட் இருந்தது. ம். அந்த 30 நாளில் ஐ மேட் எனஃப் மனி டு சர்வைவ் ஆன் மை ஓன். ஸோ என்ன $150 ஐ ஏர்ன்டு. 40% 35% ஐ மேட். பட் தட் மனி வாஸ் இனஃப் டு கவர் தி என்டையர் ட்ரிப்பு. ட்ரிப் ஆஃப் யூரோப். ஸோ வென் ஐ லேண்டட் இன் அமெரிக்கா நான் லேண்ட் பண்ணுறச்ச எந்த பணம் எங்கள் அப்பா கொடுத்தாரோ அந்த பணம் அப்படியே இருந்ததுன்ட்டு. ம். அண்ட் அங்கே திரும்பி என்ன பயங்கரமாக ஓல்கர் இருந்த பீரியட் அது. ம். ஸோ தி ருப்பி 70s. 80s ம். heavy movement of money. ம். So I made some more money. So when I went back to India, எங்கள் அப்பா என்ன காசு கொடுத்தாருந்தோ காசு திரும்பி கொடுத்துட்டான். ஓகே. அது எங்கள் அம்மா கடைசி நாள் வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ டென்ட் ஆக்சுவலி ஸ்பெண்ட் மணி இன் த டூர். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு லாஸ்டிங் மெமரி எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி சவுதி போயிருந்தேன். ம். சவுதியில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், பத்மநாபன். ம். அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி பண்ணுங்க அங்கிள், ம். யென் வாங்கு, டாலர் ஏதோ சொன்னேன் கரெக்டாக. ம். இந்த பெட் டிப்பை அவருக்கு கொடுத்தேன். அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டார், உன் பையன் நான் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்னு. ஆ. அப்போ எனக்கு வயசு 17. ஸோ அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து அவுட் சைட், நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு அவுட் சைடு இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ம். I could fairly, I was not as good as I am today, but I could understand something was happening. ம். இதை வந்து நம்ம கரன்சியில் காசு பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டேன். ம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, ம். யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி அரைக்குறையாக படிச்சிருந்தேன் நான். ம். லைஃப் லாங் இன்ட்ரெஸ்ட் இன் யூரோப் கேம் பிகாஸ் அந்த ரோமுக்கு போனேன். முதல்ல ரோம்லேருந்து ஃப்ளாரன்ஸ் போனேன். ஃப்ளாரன்ஸ்லேருந்து பீஸா போனேன். கேலிலியோ படித்த யூனிவர்சிட்டிலாம் போனதுனால ம். லைஃப் லாங் இன்ட்ரெஸ்ட் இன் இட்டாலியன் ரெனசான்ஸ் மூமெண்ட்டு அதனால் எனக்கு வந்தது. ஸோ நீங்கள் வந்து மாடர்ன் பேங்கிங்கிறது வந்து வெனிஸ் அண்ட் சிசிலியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ம். அதோட இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்து அந்த டூரில் வந்தது. ஸோ ஐ நியூ எவ்ரி திங் அபவுட் ஓல்ட் ஏஜஸ்லேருந்து எப்படி டார்க் ஏஜஸ்மாங்க யூரோப்பில். ம். டார்க் ஏஜஸ்லேருந்து எப்படி மாடர்ன் சொசைட்டியாக மாறினாங்க, எப்படி இட்டாலி ரியூனிஃபை ஆச்சு, தி லாஸ்ட் ஆஃப் தி 4 கிரேட் ரோமன் எம்பையர் ஏன் விழுந்தது, அதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எனக்கு ஒரு ரோமன் சிவிலைசேஷன் பற்றி இன் டெப்த் எனக்கு நாலேஜ் வந்தது அந்த ட்ரிப்பில். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தி என்டர் ம். வாட் இஸ் ரோமுங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. சார், நீங்கள் வந்து ஒரு பேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டோன்னையும் நீங்கள் வந்து அப்ராடில் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் சொன்னீங்க. அதில் இப்போ நான் வந்து யூரோப் ட்ரிப் போகிறேன், இன்றைக்கி ஒரு ஒரு ஃபேமிலி யூரோப் ட்ரிப் போகிறாங்க, பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹிஸ்ட்ரியை படிக்க வச்சுட்டு படிங்க அப்படின்னு அவங்கள படிக்க வச்சுட்டு அங்கே போனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, இல்லை சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டிங் அது தெரியாது. பட் அது உங்களோட க்யூரியாசிட்டி ட்ரிகர் ஆகணும். ஃப்ளாரன்ஸ் போனீங்கன்னா மெடிஜி பற்றி ட்ரிகர் ஆகணும். வெனிஸ் போனீங்கன்னா அந்த பேங்கிங் பற்றி தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த இடத்த நம்ம போய் பார்க்கும்போது அது ஃபீல் இருக்கும். ஆனால் நான் போச்சேன் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். அல்ஜீப்ரஸ் அப்படிங்கிற
அவனோட பேர், அவன் தான் அந்த புஸ்தகம் எழுதினான். வணக்கம், எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.